எப்பா இவன் மேல ஒரு 75 போட்டு அனுப்பு சார், ஒரே ஒரு 75 மட்டும் போட்டு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டை வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் காவல் நிலையத்துல. நானுமே சட்டக்கல்லூரி முடிச்ச பிறகு இந்த செக்ஷன் 75 ஐபிசி புக்ல வருதா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்த காலங்கள்லாம் இருந்திருக்கு. அதாவது உண்மையிலே இந்த செக்ஷன் 75ன்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிட்டி போலீஸ் ஆக்ட் 1888 இருக்கு. அதுலதான் இந்த செக்ஷன் 75 வருது. இந்த செக்ஷன் 75ன்றது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் குடி போதையில வந்து ஒரு கலவரம் பண்றது, ஒரு ஒழுங்கினமான செயல்கள் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாருன்னா அவர் மேல இந்த 75 கீழே வந்து ஒரு வழக்கு பதிவு செய்வாங்க. அதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரைவேட் ஏரியா, வீடு இல்லைன்னா கடைகள், ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு நபர் வந்து குடிச்சிட்டு கலாட்டா பண்றாரு, பிரச்சனை பண்றாரு, மிரட்டும் தோணியில ஒரு விஷயங்கள்லாம் பண்றாரு, இல்ல குடிச்சிட்டு வாகனம் இயக்குறது, இல்லைன்னா இயக்கம் முற்படுறது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் செஞ்சு கொண்டு இருந்தாருன்னா குடிபோதையில, அதற்காக போடப்படுற ஒரு சட்டப்பிரிவு தான் இந்த செக்ஷன் 75 தமிழ்நாடு சிட்டி போலீஸ் ஆக்ட்ல வந்து வருது. அதாவது போலீஸ் வந்து இந்த செக்ஷன் 75 போடுறப்ப எஃப்ஐஆர் போட்டு தான் இந்த செக்ஷன் 75 வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதே மாதிரி நீதிமன்றத்துல போய் தான் இதற்கான ஃபைனோ இல்ல தண்டனையோ வந்து வாங்கி கொடுக்க முடியும். அதாவது இந்த செக்ஷன் 75க்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் மற்றும் 1000 ரூபாய் வரைக்கும் வந்து அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த ஃபைனை கலெக்ட் பண்றதுக்கான அத்தாரிட்டியும் அதிகாரமும் கிடையாது. நீ ஃபைனை ஸ்டேஷன்ல கட்டிட்டு போன்னு சொன்னாங்கன்னா அவங்க 75 போடலன்னு அர்த்தம். வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக தான் அந்த பணம் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து நீங்க கட்டாயம் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 75 செக்ஷன் பெரும்பாலும் நீதிமன்றத்துல வந்து தண்டனைகளுக்கு பதில வந்து அபராதம் தான் கட்டிட்டு போறதா பாக்குறாங்க. ஏன்னா இது ஒரு பெட்டி ஆஃபென்ஸ் தான் கன்சிடர் பண்ண முடியுது. இன்னொரு 2 வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப போலீஸ் வந்து ஒரு ரோந்து படிக்க போறாங்க, இல்லைன்னா ஒரு 100 கால்ஸுக்கு வருது, இந்த மாதிரி ஒருத்தர் குடிபோதையில கலாட்டா பண்றது, பிரச்சனை பண்றாருன்னா அந்த மாதிரி சமயத்துல காவல் நிலையத்தை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்துல வந்து இந்த 75 வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இவர் இந்த மாதிரி அசிங்கமா பேசுறாரு, குடிச்சிட்டு தகாத வார்த்தையில பேசுறாரு, மிரட்டுறாரு, இப்படின்ற பட்சத்துல ஒரு கம்ப்ளைண்டா உள்ள போற பட்சத்துல போலீஸ் வந்து பிஎன்எஸ் ப்ரொசீடிங் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யணும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வந்து வித்தியாசம். அதே மாதிரி இது ஸ்டேஷன் பெயிலே விட்டுடுவாங்க. நீதிமன்றம் அலைக்கு ரிமாண்ட் கொண்டு போகணுன்ற அவசியம் இல்ல. அப்படி கொண்டு போகணும்னு அவசியம் இருந்தாலும் போலீஸ் எடுத்துட்டு போலாம். பெரும்பாலும் இது வந்து ஒரு பெயிலபிள் அஃபென்ஸா தான் கன்சிடர் பண்ண முடியுது. இதுதான் இந்த 75 பத்தின ஒரு முழு விவரம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.